السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே உலகத்திலே வாழ்ந்தால் அதற்குரிய கூலி சொர்க்கத்தில் இருக்கின்றது. அதற்கு முன்னால் உலகத்தில் வாழும் பொழுது எமக்கு கிடைக்கின்றது. உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹு தஆலா நாம் செய்த நல்ல விடயங்களுக்குரிய கூலிகளை இந்த உலகத்திலேயே தந்து கொண்டு இருக்கின்றார். அதை நாம் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை நாம் நம்புகின்றோமா? அல்லாஹ் தந்த மார்க்கத்தை நாம் எடுக்கின்றோமா? எமக்கு நிம்மதி இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். ஒருவர் அல்லாஹ்வை நம்பி நல்ல காரியத்தை செய்தால் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு மனமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த சந்தோஷமான வாழ்க்கை எது? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மிக பெரும் சந்தோஷம் உள்ளத்தின் நிம்மதி. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க மாட்டாது. ஒமை யுமின் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நம்புவார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான் உலகத்தில் இருக்கும் அனைத்தும் நடக்கின்றது. அது நலவாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம், நமக்கு பிடித்த விடயமாக இருக்கலாம், பிடிக்காத விடயமாக இருக்கலாம். அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் படிதான் நடக்கின்றது என்று யார் நம்புவார்களோ யஹ்தி கல்ப, அல்லாஹ் உள்ளத்துக்கு நேர்வழியை கொடுப்பார். யஹ்த கல்ப, அல்லாஹ் உள்ளத்துக்கு அமைதியை கொடுப்பார். யார் அல்லாஹ்வை நம்புவார்களோ அவர்களுக்கு உலகத்தில் என்னதான் நடந்தாலும், என்ன சோதனைகள் தான் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு முன்னால் பொறுமையாக இருப்பார்கள், உள்ளம் நிம்மதியாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை நம்பி விட்டோமா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு பின்னால் அல்லாஹ் தந்த அமல்கள் இருக்கின்றது, நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. அவைகள் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது உள்ளத்துடைய நிம்மதியும் சந்தோஷமும் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய கவலையை போக்கி சந்தோஷத்தை மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு வணக்கம் தொழுகை. தொழுகையின் மூலமாக மனிதன் எத்தனை பிரச்சனைகள் வெளியால் இருந்தாலும் சொல்லப்பட்ட முறையிலே உடல் உறுப்புகளை அமைதியாக வைத்து உள்ளத்தில் அமைதியை பேணி குஷூவுடன் தொழுதால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் போய்விடும். அந்த மனிதன் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் மோசமான காரியத்தை விட்டு விடுவதற்கு தொழுகை இருக்கின்றது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மோசமான அனைத்தை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல் குர்ஆன் இருக்கின்றதா? அல் குர்ஆனை நாம் ஓதுகின்றோமா? குர்ஆனை போன்றும் ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் விடயம் வேறு எதுவும் கிடையாது. குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கி அல்லாஹ் என்னுடன் பேசுகின்றான் என்ற உணர்வுடன் ஒரு ஆயத்தை ஓதி பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நிச்சயம் அமைதி உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதுகின்றார்களோ, அதை படிக்கின்றார்களோ, அதன் கருத்துக்களை விளங்குகின்றார்களோ அவர்களுக்கு சக்கீனா என்ற அமைதி இறங்குகின்றது. சுப்ஹானல்லாஹ், சக்கீனா என்ற அமைதி இறங்குகின்றது. சக்கீனா என்றால் என்ன? அது கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். யார் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கின்றார். இதனால் தான் முஃபஸ்ஸிரூன்கள் உலமாக்கள் சொல்கின்றார்கள், இன்னல் அபரார லஃபீ நঈம். நிச்சயமாக நல்லவர்கள், நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் மிக பெரும் பாக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆயத்தை ஓதும் பொழுதே எல்லாரும் சொர்க்கத்துடைய பாக்கியத்தை தான் நினைப்பார்கள். சொர்க்கத்துடைய பாக்கியத்துக்கு முன்னால் அல்லாஹ் உலகத்திலே நிம்மதியை கொடுக்கின்றார். ஆகப்பெரிய நிம்மதி உள்ளத்துடைய நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு என்ன கவலைகள் தான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் என்று
அவனது சக்தியை வல்லமையை விளங்கி அவனை நாம் திக்ர் செய்தால், அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் நிச்சயம் நிம்மதி உண்டாகும். எமது கவலைகளை மறக்கடிப்பதற்கு, எமது கவலைகளை போக்கி நிம்மதியை நாம் அடைவதற்கு, எமது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு வெப்பன் தான் துஆ. ஏராளமான துஆக்கள் இருக்கின்றன கண்ணியமானவர்களே. அந்த துஆக்களை நம்பிக்கையுடன் ஓதினால் எமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் போய்விடும். நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கின்றதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம ஃபிக அன் ஹராமிக், உனது ஹலாலை கொண்டு ஹராமை விட்டும் பாதுகாத்து விடு. அல்லாஹும்ம ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக், உனது அருள் ரஹ்மத்தை கொண்டு படைப்பினங்களை விட்டும் என்னை நீ தேவையற்றவனாக ஆக்கிவிடு என்ற துஆவை ஓதினால் மலை போன்று கடன் இருந்தாலும் அவரது கடனை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு பெரிய ஒரு துஆ இருக்கின்றது. ரமலானுடைய காலத்திலே அதை நாம் ஓதுவோம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் உள்ள கவலைகளை மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு துஆ. ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. அது நீண்ட ஒரு துஆ. அந்த துஆவை முடியும் என்றால் அதை எழுதி அல்லது நாம் தேடி அதன் கருத்துக்களை விளங்கி ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவலையை அல்லாஹ் நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பார். அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாசியதி பியதிக். யா அல்லாஹ், நான் உனது அடிமை, உனது அடிமையின் மகன், உனது அடிமை பெண்ணின் மகன். எனது முன்னேற்றி ரோமம் உன் கையிலே இருக்கின்றது. மாதின் ஃபீய ஹுக்முக், நீ அளித்த தீர்ப்பு நடந்தே தீரும். அதலுன் ஃபீய கதாஉக், உனது தீர்ப்பு நீதமாகத்தான் இருக்கும். அஸ்அலுக அல்லாஹும்ம பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக், யா அல்லாஹ், உனது பெயரை கொண்டு கேட்கின்றேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், நீ உனக்கு சூட்டிக் கொண்ட பெயர். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், உனது வேதத்திலே நீ இறக்கிய பெயர். அவ் அல்லம்தஹு அஹத மின் ஹல்கிக், படைப்பினங்களில் யாருக்காலும் நீ கற்றுக் கொடுத்த பெயர். அவ் இஸ்தக்ஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இன்தக், மறைவான உனது அறிவிலே வைத்திருக்கக்கூடிய பெயரை கொண்டு கேட்கின்றேன். அந்த ஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, உள்ளத்தை, குர்ஆனை எனது உள்ளத்துடைய வசந்தமாக ஆக்கிவிடு. ரபியுல் அவ்வல் என்றால் வசந்த காலம் என்று சொல்லுவோம். குர்ஆனை எனது உள்ளத்துடைய வசந்தமாக ஆக்கிவிடு. வனூர சதுரி, எனது உள்ளத்தின் ஒளியாக ஆக்கிவிடு. வஜலாஅ ஹம்மி வ ஹுஸ்னி, எனது கவலையை போக்கக்கூடியதாக ஆக்கிவிடு என்ற துஆவை ஓதினால் அவரது கவலை எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் அதை நீக்கி அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஆலிம் சொல்கின்றார், நாங்கள் அல்லாஹ் தந்த கடமைகளை செய்கின்றோம், பார்ப்பதற்கு கஷ்டப்படுவது போன்றுதான் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் நிம்மதி இருக்கின்றது. அந்த நிம்மதியை உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களும் உலகத்தை நம்பி அதற்காக வேண்டி வாழக்கூடியவர்களும் புரிவார்கள் என்றால் அவர்கள் எம்முடன் யுத்தம் செய்வார்கள். அவர்கள் எம்முடன் யுத்தம் செய்வார்கள். அல்லாஹ் தந்த ஒவ்வொரு வணக்கத்திலும் அல்லாஹ் உலகத்திலே நிம்மதியை வைத்திருக்கின்றார். இந்த நிம்மதியை அல்லாஹ் தந்த கடமைகளை விட்டுவிட்டு வேறு எங்கும் தேடினால் குர்ஆன் சொல்கின்றது, வமன் அஅரத அன் திக்ரி, எனது மார்க்கத்தை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை மறுமையில் கிடையாது, உலகத்திலே இருக்கிறது. தொழுகை இல்லாமல், குர்ஆன் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் பாவத்தை செய்து கொண்டு வாழ்ந்தால் அவர்களுக்கு உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை வைத்து சொல்கின்றார்கள், யாரெல்லாம் உலகத்திலே குர்ஆனை பின்பற்றுகின்றார்களோ, தனது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வார்களோ, அல்லா யஷ்கா ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் நஷ்டமடைய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் வாரண்டி பண்ணுகின்றான். உலகத்திலும் வெற்றிதான், நிம்மதிதான், மறுமையிலும் வெற்றிதான் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் எடுத்து வாழ்ந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்தால், அதை செய்து முடித்த உடனே நிம்மதியை நாம் நிச்சயம் உணர்வோம். ஒவ்வொரு கடமைகளிலும் நிம்மதி இருக்கின்றது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்து வாழுகின்றார்களோ அவர்களும் அவர்களது குடும்பமும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். அதை விட்டு உலகத்தில் எவ்வளவுதான் பாக்கியங்கள் நமக்கு இருந்தாலும் அதை புறக்கணித்து வாழ்ந்தால் உண்மையில் அது பாக்கியங்களை போன்று தெரியலாம், அதற்குள்ளால்
பல நெருக்கடிகளும் பல கவலைகளும் நிறைந்துதான் காணப்படும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மார்க்கத்தின் கடமைகளை செய்து அவனது சிந்தனையுடன் வாழ்ந்து நிம்மதியை பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.